ஒரு வீடியோவில் உங்ககிட்ட எல்லாத்தையும் காமிக்கிறேன். இவர் வந்து ஃபுல்லாக பழுக்கிற ஸ்டேஜில் இருக்கிறாரு. இவர் நேற்றே பார்த்து வச்சேன், எடுத்துணுன்னு பார்த்தேன், ஓவர் வெயிட் தாங்காமல் கொலையே வளைஞ்சு உடஞ்சிருச்சு. ஸோ அதனால் இன்னைக்கு பதம் மாற்றலான்னு ஐடியாவில் இருக்கிறோம். வீடியோ எடுக்கிறல்ல பாத்தீங்கன்னா வாழை தாருக்கு நடுவில் நிறைய தேரை இருக்கு, அதனால உஷாரா எடுக்கணும். சத்தியமா இது ஒரு ஆளால தூக்க முடியாது. இந்த எப்படி பாத்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லா பழுத்துச்சு. க்ளோஸ் அப் காமிப்பா. ஒரு சீப்பு ஃபுல்லாக பழுத்துருச்சு. இப்படியே விட்டோன்னா இவர் வந்து அணில் சாப்பிடுவார். அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா பழுத்துட்டு வர நம்ம வாயில் ஒன்றுமே நிற்காது. நான் பொதுவாக பழுக்கும் போது கொஞ்சம் விட்டுடுவேன், அணில்லாம் சாப்பிட்டு போட்டோன்னு சொல்லிட்டு. ஏன்னா இவ்வளோத்தையும் நம்ம சாப்பிட போகிறது இல்லை, அதனால அவங்கள சாப்பிட்டோன்னு விட்டுருவேன். எப்பா ஐயோ 100% ஆர்கானிக், எந்த உரமும் போடல, நேச்சுரலாக பழுத்தது. பார்த்தீங்கன்னா பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்கு. ஐயோ எத்தனை சீப்பு இருக்கு? 1 2 3 4 5 6 7 8, ஒரு சைடில் 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29, கிட்டத்தட்ட 30 இருக்கு. செம்மையா ஒரே ஒரு கண்ணு தான் வச்சோம், அதுலேருந்து நிறைய கண்ணு வந்துச்சு. மேட்ருன்னா இதுக்கு கீழே வந்து ஆர்கானிக்காக ஜென்ரேட் ஆகிற நிறையா ஃபர்டிலைசர் இருக்கு. அதோட சீக்ரெட் தான் வந்து இந்த சைடில் வச்ச மரம் மட்டும் பயங்கர ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும். அதே மாதிரி இந்த மாதிரி சீப்பு வந்து நிறைய வரும். சரி சத்தியமாக இதனால் தூக்க முடியாது, இது தான் போனோம். ஐயோ இப்போ இதை வந்து என்ன பண்ண போறோம்னா, ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கும் ஃப்ரீ டிஸ்ட்ரிபியூஷன். அப்படி வந்து வீட்டை கம்மிப்பா, அங்கேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சு ஃபோட்டோ எடுக்கிறியா? ஆமாம் சார். ஓகே சார். இல்லை கையில் தூக்க முடியுதான் பாக்குறேன். ஓகே சார். ரெடி? ஓகே சார். ரொம்ப நேரம் தூக்க முடியாதுன்னா ஓகே சார். 2 3 1 எடுத்தியா? எடுத்தேன் சார். அப்பா வீடியோ ஆஃப் பண்ணிட்டுங்களா? வீடியோ ஆஃப் பண்ணு.